எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவும், அதே கப்பில் பாதி கப்பு வந்து பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு வந்து சோடா போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 20 வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது லேசாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு அந்த பதம் வந்து இந்தளவுக்கு வரணும். இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து எடுத்து எண்ணெயில் போடலாம். இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அந்த மாவெல்லாம் எடுத்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து கொதித்து வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய்க்கு மேலே அப்படி லேசாக திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து கரண்டியால் எடுத்துருங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு, ரச சாதத்தை வச்சு இதை சாப்பிடு.